இந்த நாளுக்காக கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த போது ஆவியானவர் உணர்த்தின ஒரு வேத வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்கள் என்ன செய்யுங்கள்? பிரித்து விடுங்கள். இதே போல அந்தியோகியாவில் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது. அதில் யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி அங்கே போட்டிருக்குது. சில மூப்பர்கள் அங்கே இருந்தார்கள், பெரியவர்கள் அங்கே இருந்தார்கள். அதனால இவர்களெல்லாம் அங்கே கூடி ஆராதித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக ஒரு உணர்வை கொடுத்தார். இங்கிருந்து 2 பேரை நான் அழைத்த ஊழியத்திற்கு என்ன செய்யுங்கள்? பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. சத்தமா தேவனுக்காக எழும்ப கர்த்தர் விரும்புகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஊழிய இந்த குடும்பத்துக்கானது அப்படின்னு சொல்லி நினைக்காதபடிக்கு இங்கிருந்து சிலரை கர்த்தர் எழும்ப பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவருக்கு திட்டமாக சொன்னதுனால இந்த வசனத்தை நான் எடுத்தேன். நீ ஜெபம் பண்ணி பிரித்து விடு, எழும்பணும். இனிமே நம்ம மௌனமாக இருப்பதற்கான காலம் அல்ல. அல்லேலூயா. சத்தமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்க. தேவன் இன்னைக்கு என்னோடு பேசணும். தேவ சித்தத்தை செய்வதற்கு நான் என்ன ஆகணும்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்க. 2 பேர் அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்து ஆண்டவர் சொல்றார், இவர்களை பிரித்து நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை என்ன செய்யுங்க? பிரித்து விடுங்கள். செப்பரேட் தம் அப்படிங்கிறார். அவங்களை தனியாக்குங்க. ஏன் ஊழியத்தை அவங்க செய்யட்டும். அல்லேலூயா. இன்னும் சத்தமா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். பவுலும் பர்னபாசும் அந்த இடத்துல அவர்களை கூப்பிட்டு சபையார் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆசியா கண்டத்தையே கலக்கிட்டு வராங்க 2 பேரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவன் அழைத்தவர். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அழைத்தவர் அப்படிங்கிற சொல்லத்தில் நான் பார்க்கும்போது அழைப்பு என்பது பல விதங்கள் இருக்குங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதங்களில் கர்த்தர் அழைக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையில் கர்த்தர் அழைக்கிறார். ஒவ்வொரு திட்டத்தோடு தேவன் அழைக்கிறார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆவியானவர் எனக்கு சொல்லும்படியாய் ஞாபகப்படுத்தின வசனம் என்னன்னா, பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். சத்தமுறையிலே சொல்லுங்க. தேவன் என்ன செய்கிறாரா? பெயர் சொல்லி பல விதங்களில் பல சூழ்நிலை அழைக்கிறார். வசனத்தின் மூலம் அழைக்கிறார், தரிசனத்தின் மூலம் அழைக்கிறார், சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் அழைக்கிறார், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அழைக்கிறார், நேரடியாக சிலர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். இப்படி பல விதங்களில் நடக்கிற பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இந்த சவுலை கர்த்தர் அழைத்ததை நம்ம பார்க்கிறோம். சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பதாக ஒரு வைராக்கியம் உள்ள யூதன், பக்தி வைராக்கியம் உள்ளவன், கமாலியலின் பாதத்தில் அமர்ந்திருந்து யூத முறைமைகள் எல்லாம் கற்று தேறினவன். அவ்வளோ பெரிய மனுஷன், நல்ல படித்தவன், அறிவாளி, புத்திசாலி, திறமசாலி, தைரியவான், இப்படி அவனை சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பெரிய மனுஷன். யூத வைராக்கியத்திலே இருந்தான். யூத மத வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்துச்சு. அப்படி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக, உபத்திரப்படுத்தும்படியாக அவன் புறப்பட்டான். அதற்கான அதிகாரத்தையும் பிரதான ஆசாரியத்திலிருந்து பெற்றிருந்தான், யூத தலைவர்களிடத்திலிருந்து பெற்றிருந்தான். உரிமையுள்ளவனாக போய் செய்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸ்தேவானுடைய மரணத்துக்கு கூட யார் காரணம் எழுதியிருக்குது? சவுல் காரணமாயிருந்தான். அன்றைக்கு அவனை கல்லெறிந்து கொள்ளும் போது ஸ்தேவானை அந்த வஸ்திரங்களெல்லாம் யார் தான் பார்த்து கொண்டிருந்தது? யாரெல்லாம் கல்லறிய போனாங்களோ அவங்கெல்லாம் எதை கழட்டி வச்சுட்டு தான் போனாங்க? உத்தமர்கள். யூதர்கள் எப்போவுமே எப்படிப்பட்டவங்க? உத்தமர்கள்.
என்ன படாமல் செய்ய நினைக்கிறவங்க மேலே என்ன பற்றக்கூடாது? கரை பற்றக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் போது கூட கரைபடாமல் எதை புசிக்க நினைச்சார்கள்? பஸ்காவை புசிக்க நினைச்சார். எவ்வளோ பெரிய நல்லவங்க பார்த்தீங்களா? ரொம்ப நல்லவங்க. இயேசுவை அடித்து கொன்றுவாங்க. ஆனால் எப்படி சாப்பிடணும்? கரை இல்லாமல் எதை சாப்பிடணும்? பஸ்காவை புசிக்கணும். அதுக்கு தான் யார் அவங்க பலிகடாவை ஆக்குனாங்கன்னா, பிலாத்துவ பலிகடாவை ஆக்குனாங்க. யூதர்கள் பிலாத்தை எதுக்கு பலிகடை ஆக்கினார்கள் அப்படின்னா, இவங்க மேலே என்ன வந்துடக்கூடாது? கரை வந்துடக்கூடாது, குற்றம் வந்துடக்கூடாது, ரத்தம் சிந்திட்டாங்களே அப்படின்னு வந்துடக்கூடாது. அது யாரே செஞ்சதாக இருக்கட்டும், அரசாங்கமே செய்ததாக இருக்கட்டும், பிலாத்து செய்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிலாத்து தலையில் கட்டினாங்க. பிலாத்து சொல்கிறான், எப்பா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களே போய் அடித்து கொல்லுங்கப்பா, எனக்கு அவசியம் இல்லை. உங்கள் பிரமாணத்தின்படி, உங்கள் சத்தியத்துக்கு படி யெகோவாவுக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக நிற்கிறவன் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்குது? கல்லறிந்து கொல்லாமல் இருக்குல்ல. நீங்கள் அதை அறிஞ்சிருக்கீங்களா? நீங்கள் அதை செய்கிறீங்கல்ல. அதே மாதிரி யாரை செய்யுங்க? ஏசுராரை கல்லறிஞ்சு கொண்டுற வேண்டியதானே? ஒருத்தன் கூட கல்லெறியலை. ஏன் அப்படின்னா, அந்த பழியை யார் மேலே போட்டுறணும்? இவங்க கல்லெறிஞ்சு கொண்டுட்டு போய் என்ன பண்ண முடியாது? பஸ்கா சாப்பிட முடியாது. எவ்வளோ யோக்கியங்க பாருங்க. நம்ம நாட்டிலையும் நிறைய எப்படி இருக்காங்கல்ல. ஆமாம், கரையில்லாமல் வாழ்கிற மாதிரி காமிக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்படித்தான் யாரும் இருந்தா. அதனால அந்த வஸ்திரங்களெல்லாம் கலட்டி எங்கே வச்சுட்டு போயிடுவாங்க? இவன் பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் கல்லெறிஞ்சு முடித்து செத்து போனோன்னே வந்து என்னத்தை உதறி காலு கையை கழுவிட்டு வந்து எதை போட்டுக்கிடுவாங்க? வஸ்திரத்தை வாங்கி பரிசுத்தமாயிரும். சாவு வீட்டு போயிட்டு வந்தோன்னு குளிச்சாச்சுன்னா என்ன ஆயிருந்தோம்? துஷ்டி வீட்டுக்கு போகிறாங்க, போயிட்டு வந்த உடனே துணியெல்லாம் கலட்டி போட்டுட்டு ஒரு முங்கிட்டு வேறு ட்ரெஸ்ஸு மாற்றினா நம்ம யாராயிரும்? புரியலையா? ஏம்மா போயிட்டு வந்து குளிப்பீங்களா குளிக்க மாட்டீங்க? ஐயா குளிப்பீங்களா குளிக்க மாட்டீங்களா? எது குளிக்கிறீங்க? எது குளிக்கிறீங்க சொல்லுங்கள்? எப்படி சாவு விட்டு போனால் குளிச்சு தானே ஆகணும். இல்லைன்னா எதாவது போனோன்னா என்ன துஷ்டி விட்டு அப்படியே வந்துட்ட குளிக்கலையா அப்படி கேட்பாங்கல்ல, அதுக்கு தானே குளிக்கும். ஆமாம் தானே? அப்படி தான் நிறைய பேர் குளிக்காங்க. நிறைய பேர் அதுக்கு தான் குளிக்கிறாங்க. யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு தான். ஏன் துஷ்டி வீட்டு வந்து குளிக்காமல அப்படி வந்துட்ட, போய் குளிச்சுட்டு வா. எனத்துக்கு குளிக்கணும்னு யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் குளிச்சிருவோம். ரீசன் என்ன? ஒரு துஷ்டி வீட்டுக்கு போனால் அந்த பிரேதத்திலிருந்து பலவிதமான கிருமிகள் என்ன செஞ்சிட்ருக்கோம்? வெளியில் வந்துட்டுருக்கோம். நம்ம அது பக்கத்தில் போய் வரும்போது அந்த கிருமிகள் யார் மேலேயும் இருக்கும்? நம்ம மேலே வந்துடும். நம்முடைய வஸ்திரங்கள் இதாகும், நம்முடைய இதில். அப்போ நம்ம அதை கலட்டி போட்டுட்டு குளித்தோம்னா நம்ம என்ன ஆயிடுறோம்? அந்த கிருமிகள் நம்மளை அட்டாக் பண்ணாதபடி நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியுது. அதுக்கு தான் இதை விட்டுட்டு துஷ்டி வீட்டுக்கு போனால் குளிக்கணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துட்டோம். அருமையானவர்களே, இங்கே நம்ம பார்க்குறோம் யூதர்களுக்கு என்னன்னா, கரப்படாமல் என்ன செய்யணும்? பஸ்கா ஆசரிக்கணும். அதே போல் கரப்படாமல் வாழணும் அப்படிங்கிறக்கான வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை பாதுகாத்து கொண்டதே யார் தான்? சவுல் தான். இல்லைன்னா இத்தலைவர் இவரும் சேர்ந்து நெஞ்சிருப்பார், கல்லை தூக்கிட்டு போயிருப்பார், எரிஞ்சிருப்பார். எல்லாத்தையும் இவர் தான் ஆர்டர் கொடுக்குது, போட்டு எரிங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எரிய சொல்கிறார். அப்படி இருந்த சவுல் இதே சித்தத்தை, இதே திட்டத்தை செய்து முடிக்கும்படியாக எங்கே போகிறான்? தமஸ்குவுக்கு போய் கிட்டிருக்கிறான். 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே தமஸ்குவுக்கு போய் கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைக்கிறார். 4ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தரையிலே விழுந்தான். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. அருமையானவர்களே, சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக அவர்களை கட்டி தேவாலயத்தில் கொண்டு வந்து, எருசலேமிலே கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு போகும்போது குதிரையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக மத்தியான நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தை பார்க்கிலும் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை அவன் பார்க்கிறான். நேர அவன் மேல் அது பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்தை பார்த்து அடுத்த நொடியிலே கீழே விழுந்து விடுகிறான். கண்கள் கூசுகிறது, கீழே விழுகிறான். இருக்கிற எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் இவனுக்கு கண்கள் ரெண்டு என்ன செய்யுது?
திறக்கலை. ஏன்னா அந்த நேரடி என்னாச்சு, கண்ணில் இது பட்டதுனால அந்த ஒளி அவனை தாங்க முடியாமல் போகிறது. அவன் கீழே கிடக்கும்போது தான் ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே சவுல் கேட்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீர் யார்? ரெண்டு காரியத்தை கேட்கிறான். முதல்ல என்னது? நீர் யார். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நல்லா கவனிச்சு பாருங்க, எனக்கு அதில் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துறான் பாருங்க. எடுத்த உடனே அவன் கேட்கிறது என்னதான்? ஆண்டவரே, மை லார்ட், ஆண்டவரே நீர் யார்? அப்ப முதல்ல நீ யார் யா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவரேன்னு தான் அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு தெரியும், இது பரலோகத்தின் தேவனை அல்லாமல் வேற யாரும் இது செய்ய முடியாது. ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர். இங்கே 1000 காரியங்களை நம்ம நடத்தலாம், இங்கேருந்து எத்தனை சேட்டலைட்டை வேணாலும் அனுப்பலாம், எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் இயற்கையை யாரால் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. நம்ம உலகத்தில் ஏராளமான சேட்டலைட் போயிட்டு இருக்குங்க. இங்கேருந்து நிறைய பேருக்கு ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு நாங்கள் அந்த ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சின்னு சொல்லி பயங்கரமாக அனுப்பியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சேட்டலைட் மழையை தடுத்து நிறுத்தினது, புயலை தடுத்து நிறுத்தினது, காற்றை தடுத்து நிறுத்தது, பூகம்பத்தை தடுத்து நிறுத்தினது, அல்லது மின்னலை இடியை தடுத்துறது யாராவது ஒன்று செய்ய முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நான் சேட்டலைட் அனுப்புனேன், இங்கே பெய்ய வேண்டிய மழையை நான் நிறுத்திட்டேன், இங்கே வந்த புயலை நான் தடுத்து நிறுத்தேன், என்னுடைய சேட்டலைட் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி, யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுதா? யோசித்து பாருங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏவுகணை அனுப்புகிறான், அந்த ஏவுகணையை இவன் எங்கே தடுத்துடுறான்? ஏமா நல்லா கவனிங்க, ஐயா கவனிங்க. இங்க இருந்து ஒரு ஏவுகணை ராக்கெட் வருது, இந்த ராக்கெட் இந்த எல்லைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இவன் என்ன செஞ்சிடறான்? அதை தடுத்து வானிலேயே சுக்குநூறாக உடைக்க பண்ணிடுறான். அவ்வளோ திறமை செய்கிறான். கடலுக்கு அடியில் எவ்வளோ ஆழத்துக்குள்ளே போனாலும் அடித்து நொறுக்கிட்டு வந்துடுறான். ஆனால் அவனால் இயற்கையை ஒன்றுமே என்ன செய்ய முடியல. புரியுதா புரியலையா? புரியுதா இல்லையா? அப்போ நல்ல கவனிச்சுக்கிடுங்க. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒன்று செய்யணுமானால் அது பரலோகத்தின் தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். சூரிய வெளிச்சத்தை பார்க்க ஒரு பிரகாசத்தை ஒருவன் பார்க்கிறான். அப்ப இவ்வளவு பெரிய வெளிச்சம் ஆர்டிபிஷியலா வேற யாராலும் என்ன செய்ய முடியாது, தர முடியாது என்பதை உணர்ந்துதான் அவன் கீழே விழுந்தவன் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். அப்ப சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, இயேசு நான் தான்ப்பா. அல்லேலூயா. அடுத்த கேள்வி அவன் என்ன செய்யறான்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். சவுலே அப்படின்னு கூப்பிட்ட அடுத்த நிமிஷத்தில் அவனுடைய பேச்சு என்னன்னா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நான் என்னப்பா செய்யணும்? நான் என்னப்பா செய்யணும்? ஒவ்வொரு விசுவாசி தேவனுமே ரட்சித்து இருக்கிறார். அவனுக்கு ரட்சிப்பு அந்த இடத்துல தான், அவனுக்கு அழைப்பு அந்த இடத்துல தான், மீட்பு அந்த இடத்துல கிடைக்கிறது. அந்த மத்தியான வேளையில் அந்த வெயிலுக்குள்ள அந்த கட்டாந்தரையில் விழுந்து கிடக்கிற அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு கேட்குறான். கண்ணு ரெண்டும் தெரியலை, பார்வை இழந்தவனாக இருக்கிறான். இப்போ கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஒருவேளை கண்ணு போனால் தான் நம்ம கேட்போமோ? ஒரு தேவதாசன் அப்படி சொன்னார், தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் வளர்க்கப்படுகிறார், வளர்ந்தார், நல்லா படித்தார், நல்ல அறிவு கல்வி இருந்தது, உயர்ந்த இடத்துக்கு வந்தார், நல்ல வேலைக்கு போனார். அந்த ஹாஸ்டலில் படிக்கிற வரைக்கும் ஆண்டவரே தஞ்சம்னு உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா அதை விட்டு வேறு வழியும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, அதுதான் அவங்களுக்கு உலகம். அதிலே இருந்தாங்க. அதை முடித்து கல்லூரி போச்சார், கல்லூரி போனார், வேலையும் கிடைக்க ஆரம்பித்த உடனே, சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே இப்போ வெளி உலகம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. இப்போ வெளி உலகத்தை பார்த்த உடனேயே எதை மறக்க ஆரம்பிச்சிட்டாரு? தேவனை மறந்துட்டார். தான் பிறந்ததிலிருந்து தன்னை ஆதரித்த கர்த்தரை மறந்துட்டார். இயேசுவை விட்டுட்டார். மனம் போல தெரிஞ்சார், மனம் போல வாழ்ந்தார். ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட்டில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ஒரு சின்ன காரியத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாரு, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, 2 கால் மட்டும் தான் காணாமல் போயிடுச்சு.
கால் மட்டும் நெஞ்சிருச்சு, உடஞ்சி போயிடுச்சு. இப்போ யாரை தேடுறாரு? கர்த்தாவே, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ஐயா அப்படின்னு. இப்போ அவர் சாட்சி சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா ஒழுங்காக நட வைப்பார். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலை, காலை ஒடிச்சு நடக்க வைக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம் சொன்னார். இப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். இப்போ போயிருப்பார், கடந்து போயிருக்கலாம், வயசுகள் கடந்துருச்சு. நம்ம சபைக்கு 2-3 தடவை வந்திருக்கிறார். அவருக்கு கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் சைக்கிள்லே ஊழியத்து போவார். சாந்தி யாத்ரான்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருப்பார் முன்னாடி. அவ்வளோதான். பல முறை எங்கே போயிட்டு வந்திருக்கிறாரு? மலை மேலெல்லாம் ஏறி இறங்கிட்டு வந்திருக்கிறார். இமயமலைக்கு பல முறை போயிட்டு வந்திருக்கிறார். அவர் போகும்போதெல்லாம் அவர் சொல்லுவார், எனக்கு எல்லா இடத்துலையும் அவருக்கு ஆதரவு. அவர் படுக்கிறது மேக்ஸிமம் எங்கே தான் படுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச்சில் கிடையாது. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் நம்மளை மாதிரி ரொம்ப பழகினவட்ட சர்ச்சுக்கு வந்துடுவார், வீட்டுக்கு வந்துடுவார். மற்றபடி போலீஸ் ஸ்டேஷனில் தான் படுப்பார். ஊழியத்தை பாருங்க அப்படின்ட்டு நேராக போடுது. அந்த அவரை பார்த்த உடனே அவங்களே சாப்பாடு வாங்கி கொடுத்து, ஐயா அங்கே தங்குங்க, நாளைக்கு காலைல உங்களுக்கு எந்திரிச்சு போகிறதுக்கு எல்லா வசதியும், அவங்களோட பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து, ஸ்டேஷனில் அவரை தங்க வச்சு அவருக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து காலைல அவரை கிளப்பி விட்ருவாங்க. அங்கே இருக்கிறவன் ஆர்எஸ்எஸ்காரனா, இந்துக்காரனா, முகமதியானா எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் இவர் ரிசீவ் பண்ணுவாங்க. ஏன்னா இவருடைய நிலைமை எப்படி, 2 காலு இல்லை, ஆனாலும் என்ன பண்ணிகிட்டே இருப்பார், ஓடிக்கிட்டே இருப்பார், சைக்கிளில் ஓடிட்டு. அதை பார்த்த உடனே பல இடங்கள் அங்கேயும் போய் ஆரம்ப காலத்தில் அடியெல்லாம் வாங்கியிருக்கிறார். அடித்து கீழே போட்ட பிறகு தான் பார்த்துருக்காங்க, ஆடா இவன் கால் இல்லாத போயிடலாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்ப அவனே தூக்கியெல்லாம் விட்டு, கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இப்படி யோசித்து பாருங்கள். ஆனாலும் ஒரு போகிற இடத்துலலாம் டிராக்டர் உலகான உள்ளே வச்சுருப்பார். போகிற ஒரு இடத்துல என்ன செய்கிறது, இயேசுவை சொல்லியிருந்து ஸ்டேஷனில் தங்குறது. அந்த போலீஸ்காரங்களுக்கு முழுவதும் ராத்திரியில் யாரை பற்றி சொல்லிடுவார், இயேசுனாரை சொல்லிவிட்டு அங்கேருந்து காலையில் கிளம்பிடுவார். அடுத்த ஊருக்கு அப்படியே போய்கிட்டே போகிற வெள்ளை எல்லாத்தையும் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், அவர் சொல்ல, நான் கால் இருந்தால் கூட இப்படி போயிருக்க மாட்டேன், கால் இல்லாதனால இந்தியா முழுவதும் நான் சைக்கிளே சுற்றிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிம்பார். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். அருமையானவளே, அழைக்கும் போது சரியாக வந்துட்டேன்னா பிரச்சனை கிடையாது. இவனை அழைத்த போது இல்லை, இவன் மனம் போல் நடந்தான். கர்த்தர் இப்போ என்ன எடுத்துட்டாரு, கண்ணுடைய பார்வை இழந்த உடனே இப்போ ஆண்டவரை கேட்குறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஐயா, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிற நாம் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் என்ன செய்ய? கேளுங்களேன், பக்கத்தில் பார்த்து கேட்காதீங்க. நான் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், பக்கத்தில் நான் வேணா ஒரு போடட்டுமா செவிட்டில் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிறது கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன், என்னை அழைத்தீர் அல்லவா, என்னை ரட்சித்தீர் அல்லவா, என்னை பரிசுத்தப்படுத்தீர் அல்லவா, எனக்காக ரத்த சிந்தினீர் அல்லவா, என்னை வேறு பிரித்தீர் அல்லவா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அதை கேட்டு பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். வெறுமனே இருக்கு நம்மளை தூக்கிட்டு வரலங்க. ஒரு குழந்தை வளருது, படிக்க வைக்கிறோம், எல்லாம் உருவாக்குறோம். எதுக்கு? அந்த பிள்ளை நல்ல இடத்துக்கு வந்து நல்ல வேலை பார்த்து சம்பாதிச்சு தன் குடும்பத்துக்கு அவன் எப்படி இருக்கட்டும், ஒரு தூணாய் நிற்கட்டும். ஆணோ பெண்ணோ தாய்க்கு ஆதரவாய் இருக்கட்டும், தகப்பனுக்கு ஆதரவாய். அப்படி தானே எல்லா பிள்ளைகளும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா பெற்று போட்ட உன்னை படிக்க வச்ச நீ செத்த சாவு போனா போ அப்படின்னு யாராவது விடுறோமா? கிடையாது. அந்த பிள்ளைகள் உருவாக்கப்படணும், அது மேன்மை அடையணும். அதே நேரத்தில் முதிர் வயதில் வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஆதரவாக இருக்கணும். நம்ம சும்மா இருந்தால் கூட பக்கத்தில் உள்ள சொல்ல, ஏ உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா, ஏ உங்கள் அப்பன் படாத பாடுபட்டு படிக்க வச்சான், உனக்கு கடைசி நேரத்தில் உன்னை கைவிட்டு போயிடாதில்ல, இது அப்பப்போ உனக்கு ஏதாவது என்ன செய் சொல்கிறாங்களா இல்லையா, செய்கிறாங்களா இல்லையா? அப்போ அதை செய்யும்போது நமக்காக ஜீவனையே கொடுத்த தேவனுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லார், நீ போ, உனக்கு அங்கே சொல்லப்படும், நீ என்ன செய்யணுமோ சொல்லப்படும் சொல்லிட்டு அவனை முன்னாடி அனுப்பிடுறாரு. கண்ணு தெரில, கையிலாக கொடுக்குறவங்க கை பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அங்கே இருக்கிற 3 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறான். அன்னம் கிடையாது, தண்ணி கிடையாது, பசியாக இருக்கிறான், பட்னியாக அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடக்கிறான். இப்போ 3ஆவது நாள் தேவன் இன்னொரு ஊழியக்காரனை கூப்பிடுறார். அனனியாங்கிற கூப்பிட்டு, எப்போ நீ போ,
அங்கே சவுல் இருக்கிறான். அவனை பார்த்து அவனை கண்களை குணமாக்கி ஊழியத்தில் விடு அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அவன் தானே இங்கே எல்லாரையும் தொந்தரவுப்படுத்திக்கிட்டு இருந்தான், எல்லாரும் அடித்து இழுத்த வந்தானே, ஸ்தேவானை கொல்லுவதற்கு கூட அவன் தானே காரணம், இப்போ அவனை போய் பார்த்து ஜெபம் சொல்கிறீரே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் நான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவன் என்னின் மித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஒருத்தனை அழைக்கும் போதே புறஜாதிகளுக்கு அவனை ஊழியக்காரனாக அழைத்திருக்கிறேன். அவன் எதுக்கு அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது, அப்படியே இருக்கு பாருங்க. நீ வாசித்து பாத்தீங்கன்னா, அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, அவன் இவன் எல்லாரும் எடுத்துக்கங்க. 12ல் ஒன்றை கழிச்சுங்க, 11 பேர். யூஸ் ஆத தவிர மற்ற எல்லாத்தையும் 11 பேர் எடுத்துக்கிடுங்க. இவங்க கிட்ட யாருகிட்டையாவது ஆண்டவர் இப்படி சொன்னாரா, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கிட்ட போங்கன்னு சொன்னாரா? இல்லை. அவங்களுக்கு என்ன சொன்னார்னா, நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேலிடத்தில் போடுங்க. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலிடத்தில் போருங்கள், நீங்கள் அந்நிய தேசத்துக்கு போகாதீர்கள் தான் அவங்க சொன்னார். புறஜாதி இடத்துல போகாமலும் அந்நிய இடத்துல போகாமலும் அவரும் நான் அதற்காக வந்தேன், காணாமல் போன இஸ்ரவேலை தேடி வந்தேன் அல்லாமல் வேறல்ல அப்படின்னு சொன்னார். அவரை தேடி வந்த கானானியர்கள்ட்ட கூட அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். தன்னோ நம்பி இருக்கிற சீசர்களுக்கும் அதைத்தான் சொன்னார், நீங்க இஸ்ரவேலுக்கு போங்க. ஆனா முதல்ல இயேசு கிறிஸ்து யாருக்கு சொல்றாருன்னா, பவுலப்போசனுக்கு சொல்றார். சவுலை அழைத்த போது அவனை பவுலாக்குவதற்கு முன்பாக சொல்றார், அவனை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் முன்பாக நான் நிறுத்த செய்ய போகிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கும் அவனுடைய பங்கு இருக்கும், ராஜாக்களிடத்தில் இருக்கும், புறஜாதிகளிடத்தில் இருக்கும். நான் நினைக்கிறேன் அங்க இருந்து தான் என் சுவிசேஷம் தொடங்க ஆரம்பிக்குது புறஜாதிகளுக்கு. சத்தமுறையிலே சொல்லுங்களேன். எத்தனை நல்ல தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமேன். அவர் வெறும் யூதர்களுக்கு மட்டுமல்ல, நம்மேலும் கரிசனை உள்ளவராக இருந்தபடினால் இன்னைக்கு நம்மையெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். அப்ப நம்மை போல தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஆங்காங்கே வாழ்கிற ஜனங்கள் இந்த விடுதலை அவர்கள் என்ன செய்யணும்? அடையணும், பெறணும். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. அருமையானவர்களே, பெயர் சொல்லி அழைக்கிறார். சவுலேன்னு கூப்பிட்டார். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துறாய்? இன்னைக்கு காலையில் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். கொஞ்சம் உங்க பேர் அப்படி ரெட்டிப்பா சொல்லி பாருங்களேன். அந்தோனு சிங்கே, அந்தோனு சிங்கே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். நான் எங்கேயா துக்கப்படுத்தினேன்? நான் எங்கேயா துன்பப்படுத்தினேன்? சரியான நேரத்துக்கு ஜெபத்துக்கு வந்தாயா? சரியான நேரத்தில் தேவனை தேடுறாயா? சரியாக உபவாசிக்கிறாயா? சரியாக வேதம் வாசிக்கிறாயா? சரியாக யோசித்து பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிற வேலை? மட்டுப்படுத்துகிற வேலை. திகில் முதல் நாள் ராத்திரியில் பேசும்போது, வெள்ளிக்கிழமை இரவு அந்த உபவாச ஜெபத்தில் பேசும்போது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, எனக்கு அது நல்லா இதாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, அன்னைக்கு ஆசா பாசாவுக்கு தன்னை தப்பு வைக்க முடியாது. ஆசா பாசா, நல்லா இருக்குல்ல பேர். ஆசா பாசாவுக்கு தன்னை காத்துக்கொள்ளும்படி தப்பு வைக்கும்படியாக யாருக்கு? சீரிய ராஜாவாகிய பெனதாத்துக்கு எங்கிருந்து எடுத்து கொடுத்தான்? தேவாலயத்தில் இருந்து வெள்ளியும் பொண்ணையும் எடுத்து கொடுத்தான். ஃபர்ஸ்ட்ல அங்கிருந்து தான் கொடுத்தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் அதான் நினைக்கிறோம். ஒரு காரியம் முதல்ல எதைத்தான் காலி பண்ணுறது? சர்ச்சை தான் காலி பண்ணுறது. ஒரு கல்யாணமா, ஒரு சடங்கா, ஒரு சாவிடா, ஒரு நல்லதா கெட்டதா போகணும், முதல்ல எதை காலி பண்ணிடு. இன்றைக்கி ஞாயிற்றுல அதுவும் நம்ம வாரம் தானே போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு வாரம் போகலன்னா என்ன? கோயிலை கட் பண்ணு. ஃபஸ்ட்டு நம்ம தீர்மானிக்கிறது தான். ஆமாம், டெய்லி காலைல 6 மணிக்கு இன்றைக்கி என்ன ஒரு நாள் கெட்டு போன என்ன அப்படின்னு சொல்கிறேன். திடீர்னு வேண்டாம் கவலை பரவாயில்லங்கண்ணே. அவர் 9 மணி வரைக்கும் அறுத்துட்டு இருப்பார் அந்த பாஸ்டர். நான் ஒரு 8:30க்கு போயிருந்தேன் உள்ள, கடைசியில் சலாம் போட்டு வந்துடுறேன். அதில் 2 மணி நேரம் சாப்பிட்டாச்சு வீட்டில்.
புரியுதா புரியலையா? ஐயா, நான் யாரையும் குற்றப்படுத்தலை சொல்ல, பொதுவான நிலைமையில் நம்ம இப்படி இருக்கிறோமா இல்லையா? நம்ம மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. ஆமாம், இந்த மாதம் எக்ஸ்ட்ரா செலவாயிருச்சு, கல்யாணம் இருக்குது, வீடு இருக்குது, பால் காய்ப்பு இருக்குது, அது இது எக்ஸ்ட்ரா செலவாயிருச்சு. அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எதில் தான் கை வைக்கும்? முதல்ல இந்த மாதம் 1000 ரூபா காணிக்க கொடுக்கணும்னு நினச்சேன், சரி இந்த இது வந்துருச்சு, ஒரு 500 ரூபா அங்கே போட்டாச்சு, சரி மீறி 500 ரூபா போட அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். எதை ஒத்தி வச்சிடுறோம்? காணிக்கையை ஒத்தி வச்சிடுறோம். சாப்பாடை ஒத்தி வைக்கிறோமா? இந்த வாரம் கறி வாங்குறத ஒத்தி வச்சிடுறோமா? அது ரெகுலராக இருந்துருது. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? முடிஞ்சிடும், 9 மணிக்கு போனோன்னே என்ன வாங்கிடணும்? கறி வாங்கி. அதை ஒத்தி வைக்க மாட்டோம், ஆனால் காணிக்கை வீட்டில் கை வச்சுருவோம். சரி விடியலை 100 ரூபா கொடுக்க இடத்துல எல்லாருக்கும் 50 ரூபா கொடுத்துரு, 20 ரூபா கொடுத்துரு, போட்டுருவோம். செய்கிறமா செய்யலையா? செய்கிறமா செய்யலையா? யோசித்து பாருங்க. நம்ம முதல்ல எதைத்தான் கொள்ளையிடுறோம்? தேவாலயத்துக்குரியதான் கொள்ளையிடுறோம், கர்த்தருக்குரியதான் கொள்ளையிடுகிறோம். எதற்காக? நம்ம சேஃப்டிக்காக. ஆசா தன்னுடைய சேஃப்டிக்காக முதல்ல எதை காலி பண்ணான்? தேவாலயத்தின் பொருட்களை எடுத்து கொடுத்து காலி பண்ணான். ஆனால் வாழ்ந்தானோ எதை பாதுகாப்பு நினைச்சானோ அது அவனுக்கு கேடாய் முடிந்துருச்சு. அதுக்கப்புறம் 6 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான். 6 வருஷமும் வியாதியாக தான் இருந்தான். அவன் செத்து போதும் கூட அவனை குறித்து பெருசா யாரும் என்ன செஞ்சுக்கல, பேச முடியாத அளவுக்கு போயிட்டான். யோசித்து பாருங்க, நம்ம துவக்கம் எப்படிங்க? ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம்? 35 வருஷம் கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தவன். அவன் வயசு 35 கிடையாது, அரசவையில் ராஜாவாக 35 வருஷம் அவ்வளவு நேர்த்தியா வாழ்ந்தவன். கடைசி 6 வருஷம் தேவனை விட்டு தூரம் போய் விலகி போனவனாய் காணப்படுகிறான். நிர்பந்தமான நிலைமையில வியாதி வந்து பலவீனப்பட்டு பலவீனத்திலேயே கடந்து சாகுறான். யோசித்து பாருங்க. அதான் வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாம கேட்கணும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஐயா, மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். அவனை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு பாதுகாத்துட்டார். பாதுகாத்து வழி நடத்தினவர் ஒரு குறித்த நாட்கள் வரும்போது இவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வேறு பிரித்து அவங்களை தப்புவித்து கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் அவன் அதை தவறுதலாக எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி தன்னுடைய சுயபலத்தை நினைச்ச போது அதை அவன் இழந்து போகிறான். அதில் ஃபெயிலியர் கிடைச்ச உடனே டக்குன்னு ஊரை காலி பண்ணி உயிருக்கு தப்பி ஓடுகிறான். இப்போ 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் மாமனார் வீட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது அந்த வனாந்தரத்தில் பார்க்கிறான். ஒரு நாள் எப்பொழுதும் ஆடு மேய்க்கிறவன் திடீர்னு ஒரு நாள் ஒரு செடி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். முழுப்புதர் எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன திடீர்னு தீ எரியுது, யாருமே இல்லையே அப்படி சொல்லி கிட்ட போகிறான். செடி எரிகிறது, ஆனால் அந்த செடியில் என்ன கிடையாது? பசுமை குறையவில்லை. ஒரு தீ எரிஞ்சா என்ன எடுக்கணும்? என்ன செய்யணும்? எங்க ஒரு இடத்துல தீ எரிஞ்சிச்சுன்னா அந்த பச்சை செடியெல்லாம் என்ன ஆரம்பிச்சிரும்? கருக ஆரம்பிச்சிடும், கருகிரும். அப்படி கருகு எரிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பச்சை செடி வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதில் என்ன இல்லை? செடி மட்டும் கருகி போகவில்லை, இலை பசுமையாகவே இருக்கிறது. அது பார்க்கணும் எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. இவ்வளவு தீ எரியுது, ஆனால் அது பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம் என்று கிட்ட போகும்போது அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் அழைக்கிறார். மோசே மோசே என்று சொல்லி கர்த்தர் பெயரிட்டு அழைக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க, மோசே மோசே என்று கூப்பிட்டு, நீ கிட்ட வந்துராதே. நீ நிற்கிற இடம் என்னது? பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தமான பூமி. ஆகவே நீ எதை கலட்டி போடு? பாதரட்சியை கலட்டி போடு. ஐயா, வனாந்தரம், முட்கள் நிறைந்த இடம், முட்புதர்கள் வாழ்கிற இடம், ஆடு மாடு மேய்கிற இடம், மிருக ஜீவன்கள் கிடக்கிற இடம். அந்த இடத்துக்குள்ள இருக்கும்போது கூட கர்த்தர் சொல்றாரு, இது என்ன இடம்? இது என்ன இடம்? பரிசுத்தமானது. உன் கால் வைக்கணும்னா நீ என்ன பண்ணிட்டு வா? பாதரட்சை கலட்டு. ஆனால் இப்போ நம்ம எங்கே தான் பாதரட்சை போட்டு நிற்கிறோம்? இப்போ விசுவாச ஸ்டைல் எல்லாம் எப்படி மாறிடுச்சு? ஊழியக்காரங்க ஸ்டைல் எல்லாம் எங்கே போயிருச்சு? செருப்பு போட்டு தேவாலயம், செருப்பு போட்டு தேவாலயத்துக்குள்ளே வர்றது. அது மட்டும் இல்லை, இப்போ ஊழியக்காரன் எங்கே நிற்கிறான்? பரிசுத்த பலிபீடத்தில் ஷூ கழட்ட முடியாத அளவுக்கு நின்றுட்டு ஆடுதான்.
கேட்டா அதுல என் பரிசுத்த என்ன செய்யல ஆவியானவர் இறங்காமலா இருக்காரு. எவ்வளவு தைரியமா பேசுறாங்க பாருங்க. நான் இப்படி ஷூ போட்டிருந்தாலும், நான் இங்க நின்று இப்படி ஆடும்போது, நான் பாடும்போது என் மேல என்ன இறங்குது? நானும் அந்நிய பாஷை பேசத்தானே செய்தேன். அப்போ ஆவியானவருக்குள்ள இருக்கத்தானே செய்தாரு. இதுல என்ன இருக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்குறான். இயேசு கிறிஸ்து முதல்ல ஒரு மனுஷனை பார்த்து சொல்லும் போதே, நீ நிற்கிற இடம் என்ன இடம்? அல்லேலூயா. மோசேட்ட சொல்றார், நீ எதை கழட்டிட்டு வா? பாதரட்சை கழட்டிட்டு வா. பாதரட்சை கழட்டிட்டு கிட்ட போகும்போது கர்த்தர் சொல்றாரு, மோசே, என் ஜனங்கள் அங்கே அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா, பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா, உபத்திரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். அவளை விடுவிக்க நினைக்கிறேன். பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க, அவளை விடுவிக்கணும். அதற்காக நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன், நீ வா என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். சத்தமுறை சொல்லுங்களேன். நான் உன்னை எங்க அனுப்ப போறேன்? பார்வோன் இடத்திற்கு அனுப்புகிறேன், வா. நான் உன்னை அனுப்ப போறேன், நீ என் கூட வா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படித்தான் அழைக்கிறார். இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் இடறி கிடக்கிறாங்க, பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்கள், காணாமல் போன ஆடுகள் ஒரு கூட்டம், தேவனை விட்டு பின்மாறி போன ஒரு கூட்டம், தேவனை நம்பி இருந்தும் கூட, இயேசு மெய்யான தேவன் அறிந்திருந்தும் கூட சரியான வழியில நடக்காதபடி இடறி போகிற கூட்டம், ஏராளமான கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் எதுவுமே தெரியாத அப்புராணிகளாக, தங்கள் கண்கள் இருந்தும் அவருடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? தெரு தெருவாய் ஊர் ஊராய் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜனங்கள் எல்லாம் யாரால் மீட்கப்பட முடியும்? ஆண்டவர் சொல்றார், நீ வா, நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொல்றார். சத்தமுறையிலே சொல்லுங்க, நீ வா, நீ வா, நான் உன்னை அனுப்புகிறேன். அப்ப என்ன சொன்னான் தெரியுமா? அந்த 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு முதல்ல அவன் என்ன சொல்றாரு பாருங்க, நான் எம்மாத்திரம் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். இப்ப நம்ம நிறைய பேர் அப்படித்தான் கேட்கிறோம், நான் எம்மாத்திரங்க. ஒரு வேலைக்கு போக மாட்டில் நம்ம நாம ஏமாத்திரம் நினைக்க கேட்டிருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு கம்பெனிக்கோ, ஒரு ஸ்கூலுக்கோ, ஒரு காலேஜுக்கோ, அல்லது ஒரு இடத்துக்கு போவதற்கு முன்னாடி, ஒரு காரியங்களை செய்வதற்கு முன்னாடி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நான் எம்மாத்திரம் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? எல்லாருக்கும் முன்னாடி போய், சார் நான் இதெல்லாம் பண்ணுவேன் சார், நான் இதை செய்ய முடியும் சார், இதெல்லாம் பண்ணுவோம். நம்ம செய்கிறோமோ இல்லையோ, திறமை இருக்கோ இல்லையோ, அதுக்கு எவனையாவது கை வச்சு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்றோம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று கேட்குறான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கால கையில் அது உளுந்து அவன்கிட்ட போய் காசு கொடுத்து அது வாங்கி என்ன கொடுக்குறோம்? நாங்கள் இத்தனை வருஷம் ஒரு வேலை செஞ்சுருக்கிறேன், இதில் எனக்கு இவ்வளோ கொடுக்குறோமா இல்லையா? அது அர்த்தம் என்னது? அது அர்த்தம் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை எதுக்கு வேலைக்காக நம்ம கொடுக்குறோம்? எனக்கு என்ன இருக்குது? எனக்கு என்ன இருக்குது? இதை செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் எனக்கு என்ன செய்கிறது இருக்குது. நீங்க இந்த வேலையை கொடுப்பீர்களானால் என்னால திறம்பட என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஊழியத்துக்கு கர்த்தர் கூப்பிட்டா மட்டும், நீ சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவின் அன்பை மற்றவங்களுக்கு சொல்லும் போது மட்டும் நான் எம்மாத்திரம். இதே நான் எம்மாத்திரம் அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னா ஒருத்தனும் வேலைக்கு சேர்த்துருக்க மாட்டான்ல. நான் எம்மாத்திரையா, என்ன போக்கு, எனக்கு போய் இந்த போஸ்டிங் கொடுக்குறீங்களே அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? நான் கேட்குற யாரையும் குற்றப்படுத்தலை, சிந்திச்சு பாருங்க, ரெண்டையும் சிந்திச்சு பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ அதுக்கு நம்ம வந்து திறமைன்னு நினைக்கிறோம், இதுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறோம். நான் எம்மாத்திரம். இது என்ன பெரிய அதையா செய்ய சொல்றாரு? அக்கௌண்ட் எழுதி நீ இத்தனை நாளைக்கு இத்தனை சொன்ன, இதை செஞ்சா வெல்ல. முடிந்த அளவுக்கு இயேசுவின் அன்பைத்தானே மற்றவங்களுக்கு சொல்ல சொல்றாரு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை வேற என்ன செய்ய சொல்றாரு? இயேசுவின் அன்பைத்தானே சொல்ல சொல்றாரு. வேற ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லையே. இயேசு உங்களை என்ன செய்கிறார்? முட்டு போதுங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ, தட்ஸ் ஆல். இது ஒன்று மாத்திரம் சொல்லுங்க, அந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா. அவன் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துன்மார்க்கனாக இருக்கட்டும், தண்ணி அடிச்சுட்டு ஆன்னு எப்பா இயேசு உன்னை நேசிக்கிறாடான்னா, அவன் முதல்ல என்னடா ஹே ஏசு ஆடா அப்படிமா. ஆனால் வீட்டில் போயிட்டு இவன் எதுக்கு சொன்னா இயேசு நேசிக்கிறாருன்ட்டு அந்த வார்த்தை கிரியை செய்யும். சத்தம் முறையிலே சொல்லுங்க. ஒரு தருவாளோட விரட்டிட்டு தானே, அண்ணே இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க.
அவன் யாரை வேணாலும் வெட்ட போட்டும், இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்லி பாருங்க. ஆண்டவன் அந்த அருவை வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்போம். அவுட்டுங்க அவன். அந்த ஒரு வாரத்தில் செத்தான். தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஏங்க, நாகாலாந்து ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ மாநிலமாக மாறிச்சு தெரியுமா உங்களுக்கு? கொடூரமான மனிதர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், காட்டுவாசிகள், மிருகங்களை வேட்டையாடி பச்சையாய் திங்கிறவர்கள், மனுஷனையை திங்கிறவர்கள், வேட்டையாடு. அப்படிப்பட்டவர்கள் அந்த கிழக்கு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் இருந்த ஜனங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நடுவில் ஒரு ஊழியக்காரன் போகிறார். அந்த ஊழியக்காரன் அங்கே போய் இயேசுவின் அன்பை சொல்லுகிறார். இப்படி ஒரு மனுஷன் வித்தியாசமா ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் இப்படிலாம் பண்றான், அவனை சொல்லி காலி பண்ணிடணும் அப்படி சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த தலைவர்களுக்கு கீழாக இருக்கிற ஒருவன், அந்த படைத்தலைவர்கள், அதாவது அந்த தேசத்துக்கு ஒவ்வொருத்தரும் ராஜா மாதிரி இருப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த காட்டுவாசிகளுக்கெல்லாம் தலைவன் இருப்பான் பாருங்க, அவங்களுடைய குழுவில் முக்கியமான பொறுப்பில் உள்ளவன் ஒருவன் அவனை பார்க்குறவனை காலி பண்ணணும்னு நினச்சி போகிறான். அவனுக்கு அந்த பேச்சு கேட்கறது கூட்டு போகிறான். அப்போ அவரை பிடித்து கொண்டு போய் வைத்து கொண்டு அவனை கொலை செய்ய போகும்போது அவன் ஒரே வார்த்தை சொன்னான், இயேசு உங்களை நேசிக்கிறார். அவ்வளோதான். இயேசு உங்களை நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஸோ ஐ ஆம் ஆல்சோ லவ்ஸ் யூ. நான் உங்களை நேசிக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், நானும் உன்னை நேசிக்கிறேன். காலி பண்ணிட்டான், செத்து போயிட்டான். இவன் அவுட்டு. ஆனா அந்த வார்த்தை அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இரவு நேரங்கள் அவனுக்கு தூக்கம் வரல. படுக்கும் போதெல்லாம் ஒருத்தன் சாகும்போது சிரித்த முகத்தோடு, இயேசு உன்னை நேசிக்கிறேன், நானும் உன்னை நேசிக்கிறேன், இயேசு உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை. யார் எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னான்? ஏன்னா ஒருவனை சாகடிக்கும் போது அவன் என்னதான் செஞ்சுட்டு போவான்? ஒருத்தனை சாகடிச்சா என்ன செஞ்சுட்டு போவான்? சபிப்பான். நீ விளங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, உன் பிள்ளை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தான் போவான். நீ என்ன கொண்டுட்டு இல்ல, உன் பிள்ளை ஒரு நாள் இப்படி சாகும், ஒரு நாள் உன் பிள்ளை இப்படி கதர் ஒன்ன ஒருத்தன் கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாவான். ஆனால் அப்படி சொல்லலை. இயேசு உன்னை நேசிக்கிறார், நானும் உன்னை நேசிக்கிறேன். எதுக்கு இவன் ஏன் என்னை நேசிக்கணும்? இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. குழப்பத்தில் இருந்தவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. அன்றைக்கு ராத்திரிலே கர்த்தருடைய தரிசனம் வைத்து அந்த இயேசுவை சிலுவை காட்சி அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள மாற்றங்கள் வருகிறது. கதறுகிறான், நான் இவ்வளவு கொடூரனாக இருந்து கூட என்னை நேசிக்க ஒருவர் உண்டா அப்படிங்கிற கதறல் வருகிறது. தன் மனைவி பிள்ளைகளை தட்டி எழுப்புகிறான். அந்த இயேசுடைய சாயல்களை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த குடும்பம் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். இப்போ இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், இயேசு நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். இவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். செய்தி பரம்புகிறது. இப்போ யாருக்கு போய் சேர்ந்துருச்சு? ஊர் தலைவனுக்கு போயிருச்சு, அந்த காட்டுவாசிகளின் தலைவனுக்கு போயிருச்சு. அரக்க குணமுடையவர்கள் அவர்களுக்கு போய் செய்தி கிடைக்கிறது. ஊரை கூட்டி விட்டார்கள். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அங்கே இருந்த பொழுது எல்லாருக்கும் முன்னாடி கேட்கிறான், இயேசு இல்லை நீ சொல்லு. இவன் சொல்றான், இயேசு என்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். இயேசுதான் தெய்வம். சொந்த மகனை கண்களுக்கு முன்னாடி கொலை செய்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். முதலாவது அந்த குழந்தை சொல்லுது, அப்பா நான் செத்தா ஏசப்பா மடியில் போய் உட்கார்ந்துருவேன், நீ இயேசுவை மட்டும் மறுதல் அடிச்சிடாதப்பா, இயேசு இல்லைன்னு சொல்லிடாதப்பா. குழந்தை சொல்லுது. கண்ணு முன்னாடி குழந்தையை கொள்ளுகிறார்கள். இப்போ மனைவியை கொலை செய்ய தீர்மானிக்க நிர்வாணப்படுத்தி கொலை செய்ய போகிறார்கள். அப்போ மனைவியும் சொல்லுகிறார், ஐயா நான் செத்தா எங்கே போயிடுவேன்? தேவராஜ்யத்துக்கு போயிடுவேன். நம்ம மகன் எங்கே இருக்கானோ அங்கே நான் இருப்பேன், இயேசுவின் மடியில் நான் இருப்பேன். அதனால் நீ யார் மட்டும் இல்லைன்னு சொல்லிடாத, இயேசு இல்லைன்னு சொல்லிடாத. அவங்க உன்னையும் என்னையும் கொன்னாலும் பரவாயில்ல, இயேசு இருக்கிறார்னு மட்டும் சொல்லு, அவர் நேசிக்கிறார் சொல்லியா. அவளையும் காலி பண்ணிடுறாங்க. இப்போ அவனிடத்தில் வருகிறாங்க. இப்போ சொல்லு, எல்லாத்தையும் இழந்திருக்கிற, இப்போ சொல். அப்பதான் அவன் ஒரு பாட்டு பாடினாங்க. இயேசுவின் பின்னே
போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நாம், பின்னோக்கே நாம், பின்னோக்கே நாம். यीशु के पीछे मैं चाले लगा, यीशु के पीछे मैं चाले लगा, यीशु के पीछे मैं चाले लगा. ना लौटूंगा, ना लौटूंगा, ना लौटूंगा, ना लौटूंगा. संसार को छोड़कर साली को लेकर, संसार को छोड़कर साली को लेकर, संसार को छोड़कर साली को लेकर, ना लौटूंगा, ना लौटूंगा, ना लौटूंगा, ना लौटूंगा. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஐயா, संसार को छोड़कर साली को लेकर I follow Jesus. நான் அவரை பின்பற்றுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவன் பாடுனாங்க. பாடி முடிக்கவும் அவன் சொல்றான், அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார், அந்த இயேசு உங்க எல்லாரையும் நேசிக்கிறார், நானும் உங்களை எல்லாரையும் நேசிக்கிறேன் சொல்லி அடுத்த செகண்ட்ல அவனை கொலை செய்து விடுகிறார்கள். அவனும் மரித்து போனான். ஆனால் தேவன் மரித்து போகவில்லை. உயிரோடு இருக்கிறவர் அந்த ஊர் தலைவர், அந்த ராஜாவிடத்தில் கர்த்தர் இடைப்படுகிறார். உணர ஆரம்பிக்கிறான், இவ்வளோ பெரிய ஆள், சின்ன வயசிலிருந்து என் கூட வளர்ந்தவன், எத்தனை பேரை இவன் கொலை செய்திருக்கிறான், எத்தனை பேரை கொன்று குவித்திருக்கிறான், எவ்வளவு மிருகங்களை எவ்வளவு மனிதர்களை கொலை செய்து இங்கு கொண்டு வந்து நாங்கள் தின்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணமா? அந்த இயேசு யார்? கேள்வி கேட்கிறான். அந்த இயேசு யார்? அவரை நான் பார்க்க வேண்டும். சாகிற வரைக்கும், தன் சொந்த பிள்ளையும் மனைவியும் செத்த போதும் தானும் மரிக்கிற வரைக்கும் அவரை மறுதலிக்காதபடிக்கு இவ்வளவு வைராக்கியமான இருக்கிறானே, அந்த இயேசு யார்? யோசிக்கிறான். கர்த்தர் கிரியை செய்கிறார். மனம் மாற ஆரம்பிக்கிறான். கர்த்தரை காண்கிறான். இயேசு மெய்யானது என்பதை உணர்ந்த போது அவன் கொண்டு வருகிறான், அந்த இயேசு மட்டுமே மெய்யான தேவன் என்று சொல்லி. அப்படி மாறினதாங்க கிழக்கு தேசம் முழுவதும். ஒரு காலத்தில் முரர்களாய் அரக்கர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த காட்டுவாசிகள், மனிதர்களை பச்சைகளாய் அப்படியே கடித்து தின்று கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சத்தமுறையிலே சொல்லுங்க. இன்றைக்கு அதைத்தான் உங்களை சொல்லுகிறார். நான் எம்மாத்திரன் சொல்லி ஒதுங்குவதற்கல்ல, இயேசு நல்லவர், இயேசு நேசிக்கிறான் சொல்லுவதற்கு எந்த கல்வி தகுதியும் தேவையில்லை, எந்த படிப்பும் பட்டமும் பணமும் தேவையில்லை, அனுபவம் தான் தேவை. என்னை அவர் நேசிக்கிறார், அந்த தேவன் உன்னையும் நேசிக்கிறார். அவர் இருக்கிறனால் நான் வாழ்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சாக்கு போக்கு சொல்லாதிருங்க. மோசே சொன்ன பொழுது நான் எம்மாத்திரம், ஆண்டவர் சொன்னார், ஐயா நான் உன் கூட இருக்கேன்டா, நான் உன் கூட வாரேன், நீ சொல்,
அப்போ சொன்னா, ஒருவேளை உன்னை அனுப்புனது யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அடுத்து உன்னை அனுப்புனது அப்போ சொல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் தான் அனுப்புறேன்னு போய் சொல். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், போய் சொல்லு. அப்பவும் என்ன சொல்றான்னா, என்னை நம்பார்கள். யோசித்து பாருங்க, எத்தனை முறை 4ஆம் அதிகாரம் 1 நான் சொன்ன என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப. இப்ப மட்டும் உங்க வார்த்தை நம்புறாங்களாக்கும் ஊர்ல? நம்பார்கள். சொல்ற நம்ப மாட்டாங்க. அப்புறம் சொல்ற, எனக்கு என்ன கிடையாது, பேசக்கூடிய திறமை கிடையாது, வாக்கு வல்லவன் அல்ல, நான் மந்த நாவு. எவ்வளவு சாக்கு போக்குகள். அப்ப சொல்ற, ஏய், இந்த உலகத்துல குருட செவிட எல்லாத்தையும் படைச்சது யார் தான்டா? நான் தானடா. உன்னை பேச வச்சிட மாட்டேனா, போ அப்படின்னு சொல்றான். இதுக்கிடையில இன்னும் சொல்ற, நீ அனுப்ப சித்தமா இருக்கு, யாரையாவது அனுப்பு சாமி, ஆளை விடும். எப்படியா தப்பிச்சு பிழைச்சி, நான் கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் சம்பாதிச்சுட்டு ஓடி போயிடுவேன். நான் மில்லில் வேலை பார்க்குறேன், எனக்கு மாதம் சம்பளம் 3000 2000 கொடுக்காங்க, அது போதும், நான் சமாளிச்சுட்டு போயிடுவேன், என் குடும்பத்தை நடத்திக்கிறேன். நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு சம்பளம் வருது, அது எனக்கு போதும். இன்னும் ஏசு ஏசுன்னு சொல்லி, ஐயோ வேண்டாம் ஐயா சாமி. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு ஒழுங்கா போயிருந்தேன், வர்ற வருமானத்தில் தசமாக போட்டிருந்தேன், பாட்டு பாடும்போது பாடிக்கிறேன் கூட சேர்ந்து, பயில் வாசிக்கும் போது நானும் வாசித்துக்கிறேன், என்னை விட்டுரும். யாரையாவது அனுப்புவோம். இப்பவும் அப்படி தானே சொல்கிறோம், இப்பவும் அப்படி தானே சொல்கிறோம். கேளுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேளுங்கம்மா, கேளுங்க ஐயா பக்கத்தில், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேளுங்க. இப்பவும் அப்படி தானே சொல்கிறோம். சாக்கு போக்கு சொல்ல கடைசியில் யார்? நீர் அனுப்பு சித்தமாக இருக்க பாஸ்ட் அந்தோடு சிங்கியே அனுப்பிடும், அவருடைய மகனையே அனுப்பிடும், மூத்த மகனை அனுப்பிடும், அவருடைய இளைய மகனை அனுப்பிடும், அவருடைய மனைவி பிள்ளைகளை அனுப்பிடும். போதும், நீ அனுப்ப சித்தமாக இருக்க அந்த 3 வத்தமத்தில் அனுப்பிடும். நாங்கள்லாம் சுகமாக இருந்துக்கிறோம், இனி போய் தான் ஆகணும். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமே. நான் சொல்றது உண்மையா இல்லையாங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க. தயவுசெய்து சாக்கு போக்கு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. கொஞ்ச நாள் இருக்குது. கர்த்தருடைய வருகை எவ்வளோ சீக்கிரம் நமக்கு தெரியாது. அதற்கு முன்னாடி ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தரண்டை கொண்டு வந்து நிறுத்திடுவோம். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாங்க, எலும்பு வச்சார், சாக்கு போக்கு சொன்னா. ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இவ எல்லாத்தையும் சாக்கு போக்கு வச்சு கடைசியில் ஆண்டவர் எரிச்சல் அடைஞ்சிட்டார், வெறுப்படிச்சிட்டார். இவ்வளவு சொல்கிறேன், பைத்துக்கார போய் நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி, இல்லை போ, ஆரோன் இருக்காமல, உங்கள் அண்ணன் தானே வருவான், போ, எரிச்சலாக இருக்கும் நான் சொல்லி சொல்லி அப்படின்னு கடுப்பில் யார் அனுப்பிட்டாரு? ஆரோனை கூட அனுப்புனார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சந்தோஷத்தில் ஆண்டவர் அனுப்பலை. சந்தோஷத்தில் ஆரோனை யாருக்காக கூப்பிட்டு வரல? தேவன் விரும்பலை, கூப்பிடலை. உன்னைத்தான் அழைச்சார். நான் உன்னைத்தான் கூப்பிடுதேன், நீ கேட்கல, இல்லை உனக்கு துணை அனுப்புறேன். கடைசியில் என்னாச்சு? அதே யாத்திராகம புஸ்தகம் 32 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அது இவன் யாரை நம்பி விட்டுட்டு போனா அத்தனை வரை நிர்வாணாக்கி விட்டான். மோசே யாரை நம்பி விட்டுட்டு போனானோ அந்த ஆரோன் அண்ணனை நம்பி, கூட பிறந்த அண்ணன், எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துக்கிருவான். இந்த உலகத்தை சொல்லுவாங்களா அண்ணன் கிழிச்சான் அப்படின்னு, அது இங்கே தான் நடந்துச்சு. என்ன அழைச்சா நான் மட்டும்தான் செய்ய முடியும், உங்களை அழைச்சா நீங்கள் தான் செய்ய முடியும். யாராவது செய்வாங்கன்னு தூக்கி வச்சுருந்தீங்கன்னா அவன் உங்களையும் கவுத்தி உலகத்தையும் கவுத்திட்டு போயிடுவான், ஒன்று விளங்காமல் போயிடும். புரியுதா புரியலையா? இருக்கிற ஆளை எடுத்து கெடுத்துட்டான். எல்லாம் எதுக்கு முன்னாடி போய் உட்கார வச்சுட்டான்? கண்ணுக்கு முன்னாடி உட்கார வச்சு அதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு, அந்த கண்ணுக்குட்டுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? குடிச்சு வெறிச்சு எப்படி இருந்தாங்களாம்? நிர்வாணிகளாக இருந்தார்கள். இப்போ கேட்குறான், இப்போ சொல்கிறான். 32 அதிகாரம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 33ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் மோசே சொல்கிறான், ஆண்டவரே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே, எனக்கு கூட அனுப்புறதுக்கு இன்னாரை அனுப்புவேன்னு எனக்கு சொல்லலையே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஏன்னா நான் எங்கள் அண்ணனை இனி நான் என்ன செய்ய மாட்டேன், நம்பலை. என் அக்கா தங்கச்சை நான் நம்பலை, என் குடும்பத்தை நம்பலை, என் உறவுகளை நம்பலை, உண்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரேங்கிறான். நீர் தானப்பா. அப்போ சொல்கிறார் அவர்,
என் சமூகம் உனக்கு முன்பாக என்ன செய்யும்? செல்லும்பா. உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய சமூகம் மட்டும் என் கூட வரலன்னா என்னை இவ்விடத்துலேருந்து என்ன செய்யாதிரும்? கொண்டு போ. இப்போ புரிகிறான், தேவ பலன் வேற, மனுஷ துணை வேற, தேவ துணை வேறங்கிறது இப்போ தான் அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் புரிய. எத்தனை வருஷம் கழிச்சு, எத்தனை மாதங்கள் கழிச்சு, எவ்வளோ காலங்கள் நடந்து போன பிறகு இப்போ புரிகிறான். சொல்கிறான், நீங்கள் வரலன்னா என்னை ஒரு அடி கூட இங்கேருந்து எங்களை கொண்டு போயிடாதிரும். நீர் வந்தால் மாத்திரம் நான் போகிறேன்ப்பா. சத்தமாக இல்லை சொல்லுங்க. அப்போ சொல்கிறார், என் கண்களில் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன்னு சொல்லி 17ஆம் வசனத்தில் அவனை ஆசீர்வதிச்சு அனுப்புகிறார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைத்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். இன்னும் பாருங்க, அப்போ இவன் நான் 80 வயசு, ஓகே, நல்ல கவனிங்க இல்லையா குட்டி பிள்ளைகளா, சத்தங்கடம் இருக்கணும். இங்கே 80 வயசு. அப்போ 80 வருஷத்தில் வந்து கூப்பிட்டாரு. 120 வருஷம் வரைக்கும் 40 வருஷம் ஓட நான் சந்தோஷம். ஏன்னா இன்னும் சின்ன பிள்ளையாக தானே இருக்கிறேன். என் பையன் இப்போ தான் வாலிப 15 வயசு தான் ஆச்சு, 16 வயசு தான், 20 வயசு தான். அதுக்கும் ஒரு அளப்பு வைக்கிறாரு. 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே 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 என்று கூப்பிட்டார். யார? ஒரு சின்ன குழந்தைய. அதுவரைக்கும் தத்துரோமாய் தேவனுடைய சத்தத்தை கேட்டிராத ஒரு மனுஷன், சின்ன குழந்தை. சின்ன குழந்தையெல்லாம் சத்தம் ஒரு இல்லை சொல்லுங்க. இன்னும் நான் இன்னும் என்ன குழந்தை அப்படி சொல்லக்கூடாது. நம்ம 15 வயசுக்காரையும் குழந்தை தானே அப்படிங்க, 20 வயசுக்காரையும் குழந்தை தானே அப்படிங்க. அது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அது என்னதான் குழந்தை. மெட்ராஸ்காரன் பிள்ளை அப்படி தான் பேசுவான். அந்த கேள்வி குழந்தை தூக்கிட்டு எங்கே போனான்னு தெரில அப்படின்னு. அதுக்கு பேர் கேள்வி, இதுக்கு பேர் என்னது? குழந்தை. அந்த கேள்வி குழந்தை தூக்கி எங்கே போயிட்டானா குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்ன குழந்தை? அதே செல்ஃபோனை கொடுத்துட்டு குழந்தைகிட்ட கொடுங்க பாப்பா, அதை பெருமையாக பேசுறது. என் பிள்ளைகிட்ட கொடுத்தா பிரித்து மேய்ஞ்சிருவான், உன்னையே ஒரு நாள் பிரித்து மேய போகிறான். பெருமையாக பேசுறது. என் பையனுக்கு எல்லாம் தெரியும், என் மகிட்ட கொடுத்து பாருங்கப்பா. அதில் என்ன பெருமை நான் கேட்குறேன்? அவன் எதையோ பிள்ளைகளை சாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். இத்தனைக்கான பிள்ளைகள், குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் எதில் போய் சாதிச்சுக்கிட்டு இருக்குது. கல்வியாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், திறமைகளை அதை விட்டுட்டு நமக்கு எதில் திறமையை காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம்? செல்ஃபோனை நோண்டுறதுல திறமையை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என் மகனை மாதிரி நோண்ட முடியாது, என் மகனை மாதிரி. இதில் இவங்க பெருமையாக அந்த காட்டு வேலை என்ன கொடுக்காங்க? 100 நாளா? இந்த 100 நாள் தானே. அந்த 100 நாள் வேலையே இந்த பேச்சுக்கு தான். எதுக்கு தான்? என் மாவன் ஓ மாவான்னு என்னது? என் பேரங்கிட்ட கொடுத்து பாருங்க நேற்றுக்கு. அவங்க பெருமை, இந்த பெருமையை பற்றி தான் அங்கே சம்பளம் 300 ரூபா சம்பளம் கொடுக்காங்க கவர்மெண்ட்டு. பிள்ளைகளை பற்றி பெருமையாக பீத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவன் பிள்ளைகளை எங்கேயோ என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? கொண்டு போய் வளர்த்துக்கிட்டு இருக்கிறான், உருவாக்குறான் வீட்டுகளில். சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள், கொஞ்சம் வைராக்கியம் வேணுங்க. அந்த பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது ஒரு இத்தனிக்கான குட்டி பிள்ளை பையன் உலக நாடுகள் பேரை சொன்ன உடனே தலைநகரம் என்ன செய்கிறான்? டமால் டமால்னு சொல்கிறான். சரி, உலக நாடுகளை சொன்ன தலைநகரம் மட்டும் சொல்றது இல்லைங்க, ஆளுகிற தலைவர்களையும் சொல்லுகிறான். இப்போ எவ்வளோ அறிவு பாருங்க. அவன் அம்மா டீச்சர் கிடையாதுங்க, சாதாரண லேடி. ஆனால் சொல்லி கொடுத்து தன் பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்கிறா? உருவாக்கி இருக்கிறான். வளர்றாங்களா இல்லையா? இதே மாதிரி திருக்குறள் எடுத்துக்கிடுங்க. திருக்குறள் எத்தனை? என்னது திருக்குறள் எத்தனைன்னு கேட்டேன். என்னது அதிகாரமா, குரலா, என்ன வார்த்தையா, உரலா? அதானே எனக்கு உரல்னு கேட்டுச்சு. எனக்கு குரல் எத்தனை இருக்குது? 1330 குரல் இருக்கு. எத்தனை தலைப்பு இருக்குது? 1300 130 குரல். இந்த 1330 குரல்களையும்
சொல்கிற பிள்ளைகள் தலைகளை சொல்கிறது இருக்குது, மேலேருந்து கீழாக்க சொல்கிற பிள்ளை இருக்குது. நான் இப்போ வரேன். ஒரு நல்ல கிறிஸ்தவ தாயார் ஒரு பையனை உருவாக்கி அவன் பைபிளில் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும், வெளிப்படுத்தலேருந்து ஆதியாம் வரைக்கும் தலைகளை எங்கே கேட்டாலும் பதில் சொல்லுதான். என்னதுதான்? குழந்தை தான். ஒரு அதிகாரத்தை படிக்க வைக்க முடியலையே, ஒரு வசனத்தை படிக்கிறதுக்கு நம்ம அம்பிட்டு திணற வைக்கிறோம் பிள்ளைகளை. யோசித்து பாருங்க. இதில் பெருமையாக ஸ்கூல் பெஸ்ட் எடுக்கணும், காலேஜ் பெஸ்ட் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதை விட வசனத்தில் என்ன எடுத்துருக்குறோம்? ஒரு வைராக்கியம் வேணுங்க. எனக்கு அவங்கெல்லாம் சொல்கிறத விட இது பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா திருக்குறள் கூட 1030 அதோட முடிஞ்சு போச்சு, 1330 அது முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் பைபிள் எவ்வளோ பெரிய ஹார்டான சப்ஜெக்ட் தெரியுமா? வாசிக்கவே திணறோம் நம்ம. ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தல அந்த மனப்படமாக கொண்டு வரணும். எப்படி இருக்கு, எந்த வசனம் எங்கே இருந்தாலும் டக்குன்னு சொல்லுது. சொன்ன தலைகளையும் சொல்லுது, நேரமும் சொல்லுதாங்கன்னா அப்போ அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு வசனத்தில் ஊறி இருப்பாங்க யோசித்து பாருங்க. நம்ம நேரங்களை வசனத்துக்கு செலவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் வளருவார்கள். சத்தமாக இல்லை சொல்லுங்க. ஏன்னா இயேசு சொல்கிறார், நீ என் வசனத்தை மறந்த வார்த்தையை மறந்தால் நான் உன்னை என்ன செஞ்சேன்? பிள்ளைகளை மறந்துவேன். அவ்வளோதான். உன் வேதத்தை நீ என் மறந்தாய், நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? மறப்பேன். டிக்ளரேஷன், ஹார்ட் டிக்ளரேஷன், கடினமான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நீ வேதத்தை மறந்துட்டேன்னா நான் உன்னை உன் பிள்ளைகளையே என்ன செஞ்சிருவேன்? மறந்துடுவேன். சொல்லி கொடுங்க. சாமுவேல் குழந்தையாக இருக்கிறான், எதுவுமே தெரியாது, தேவாலயத்தில் படுத்திருக்கிறான், அம்மா பால் மறந்தோன்னு விட்டுட்டு போயிட்டான். இந்த குழந்தைகிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். சாமுவேலே சாமுவேல் கர்த்தர் கூப்பிடு. எதை நம்ம குழந்தை ஆகாதுன்னு சொல்கிறோமோ அந்த குழந்தையை தான் கர்த்தர் கூப்பிடுகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏலியை குறித்து, சபையின் மூப்பனை குறித்து, தலைவனை குறித்து, அந்த நாட்டுடைய நியாயாதிபதியை குறித்து, பிரதான ஆசாரியனை குறித்து, கர்த்தருடைய குடும்பத்தை குறித்து அந்த குழந்தைகிட்ட கர்த்தர் பேசுகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமேன். எவ்வளோ பெரிய காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்குள்ளும் சுற்று வட்டாரங்களுக்குள்ளும் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி என்பதை என்ன செய்தாராம்? கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சர்வ ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள், சாமுவேல் சாதாரண ஆள் அல்ல, அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நம்ம பிள்ளை அப்படி வளர்க்கணுங்க. கர்த்தருக்குள்ள கொடுங்க. கஷ்டம்தான், தாய்மார் கஷ்டம். எப்படி யோசித்து பாருங்க. பால் மறந்தவன கொண்டு கொடுத்துட்டான்னா அந்த தாயின் இருதயம் எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்? ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது என்னெல்லாம் எண்ணங்கள் வரும் யோசித்து பாருங்களேன். சாப்பிடும்போதெல்லாம் என்ன வரும்? ஐயோ என் பிள்ளை இல்லாமல் இருக்காளே, நான் மட்டும் சாப்பிட்டு இருக்கேனே, என் குழந்தைக்கு. அதான் வாலிய பிள்ளை விட்டு ஹாஸ்டலில் சேர்த்துக்கிட்டே அந்த முடி முழிச்சிட்டு இருக்கோம். 12th வரைக்கும் கல்யாணம் முடிச்சு காலேஜ் முடிச்சு வச்சுட்டு அப்படி முடிச்சுட்டு கூட நம்ம முழிக்கிறோம். அப்படி கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு கூட என் பிள்ளைக்கு எதாவது கொடுத்துருவான்னு நினைக்கிற நாட்கள் நம்ம கூட வந்துட்டு இருக்கிறோம். அங்கே குழந்தை பிறந்து பால் மறைஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ கணக்கு வச்சுக்கோங்க, அல்லது 3 வருஷம் கூட வச்சுக்கோங்க. ஐயா 3 வயசு பிள்ளையை விட்டுட்டு வேண்டாம். அந்த பிள்ளையை குறித்து தாய்க்கு எவ்வளோ சிந்தனைகள் இருக்கும், எவ்வளோ ஏக்கம் இருந்திருக்கும். ஆனால் அவள் தன் இருதயத்தை கல்லாக்கிக்கிட்டா, என் பிள்ளை கர்த்தருக்காக வாழணும். விட்டுருணுங்க. நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், உங்கள் பிள்ளை எங்கே விடுங்க, எங்கே விடுங்க, எங்கிட்ட விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்களே தூக்கி சுமக்காதீங்க. உங்கள் பிள்ளை எங்கே கண்ட்ரோல் விடுங்க, சரியாக உருவாக்கி தாரோன்னு நாங்கள் சொல்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். அதனால தான் பிள்ளைகளை சர்ச்சில் வச்சுட்டு கொலையாதீங்கன்னு நான் சொல்கிறது அடிக்கடி. சில நேரங்களில் சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பிள்ளைகளும் உள்ள பிள்ளைகளை விட்டுருங்க. 10 பிள்ளைகள் இருக்கா, இது 11வது பிள்ளை அங்கே உட்காந்துட்டு போட்டோம். தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் இதை வச்சு வைக்காதீங்க. சேரில் உட்காந்துட்டு இந்த பக்கத்தில் ஒரு சேரை பிடிச்சி போட்டு நீ உட்கார வேண்டாம். அந்த பழக்கத்தை கொண்டு வராதிங்க. பிள்ளைகள், பெற்றோர்கள், பெரியவர்கள், தாத்தா பாட்டி எல்லாரும் சொல்கிறேன். பெற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, தாத்தா பாட்டிக்குன்னு சொல்லுதேன். நீங்கள் அதிகமாக கெடுக்கிறது யார் தான்? தாத்தா பாட்டி தான் பிள்ளைகளை கெடுக்கிறது. பாசம் அப்படி உருகுதாக்கும். உங்கள் பிள்ளையை நீங்கள் அடிக்கலை, நம்ம பிள்ளைகளை அடிப்போமா? பேத்தியால் மட்டும் அடிச்சிட மாட்டோம், பேரனை மட்டும் அடிச்சிட மாட்டோம். நம்ம சபையில் ஒருத்தர் இருக்கிறாரு, பாட்டி போய் தடுத்துருக்காங்க, என் பையன் அடிப்பேன், அது நான் பெற்ற பிள்ளை, பெசாக்கில் இருக்கணும்னு அப்புறம் அமைதியாட்டு. இன்னைக்கு அவன் சிறந்தவனாக இருக்கிறான். கேட்க முடியல. அந்த அம்மா என்கிட்ட சொல்லி, ஐயா இப்படி சொல்லிட்டாரியா அவரு. நான் கேட்ட சொன்னதுக்கு என் பையனை அப்படி அடிச்சாரியா? நான் போய் சொன்னேன், கேட்டேன். என் பையன் நான் அடிப்பேன்,
அவனை நான் திருத்த வேண்டிய அவன் உருவாக்க வேண்டிய நான் அப்படி தான் உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு என் கண்ணு முன்னாடி அடித்தாரியா அப்படி. இன்றைக்கி அவன் ஒரு தலை சிறந்தவனாக இருக்கிறான். அநேக மாணவர்களை உருவாக்குறவன் அவனை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவன் மாற்றலையா? தீர்மானம் தகப்பன் எடுக்கிறது, தாய் எடுக்கிறதுங்க. பிள்ளைகளை சரியாக நடத்தணும்னா கர்த்தர் பார்த்துக்கிடுவார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதுக்காக உடனே இன்னைக்கு போனோடனே பெரம்பச்சு பின்னி தள்ளிடாதீங்க, குறும்பு பண்ண அடிங்க. அதுக்காக சும்மா போட்டு அடிச்சுட்டு கிடந்தேன்னா தப்பு பண்ணால் உணர்த்துங்க. சும்மா கண்டக நடத்து. சில அம்மா மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் நினச்சிவாங்க, நொடுக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மொட்டை அது பிள்ளை மழுங்கி போயிடும். அதுக்கப்புறம் அது என்ன செய்யணும், இவ எப்பவும் திட்டுவா, இவ எப்பவும் அடிப்பா, இதுதான் புத்தி. அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யணும், அது செய்கிறதே செய்ய ஆரம்பிச்சிடும். அதில் 2 ஞானமாக இருக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். இன்னும் சத்தமா கர்த்தனை இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே போல் ஆண்டவர் யார் அழைக்கிறார்? பெயர் சொல்லி அழைச்சாருன்னு சொன்னால் கோரேசை பெயர் சொல்லி அழைக்கிறார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். எதற்கு? தேவாலயத்தை கட்டுவதற்கான திட்டமிடுவதற்கு அவனுக்கு கர்த்தரதை வாய்க்க பண்ணார். அதுதான் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமாகவே நம்ம எடுத்திருக்கிறோம். 45:2 கோணலானவைகளை நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன், செவ்வையாக்குவேன் சொல்லும்போது நான் உன்னை பெயர் சொல்லி என்ன செய்யிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன்னு கோரேசுக்கு சொல்றார். அது மாத்திரம் உள்ள பெசலியலுக்கு சொல்கிறார், நான் அவனை பெயர் சொல்லி அழைத்து என்ன செய்யிருக்கிறேன், அறிந்து இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம வேறு நேரமாயிரம் முடிச்சிடறேன். பெயர் சொல்லி அழைத்து அறிந்து இருக்கிறேன். எதற்குன்னா தேவாலயத்தின் பணிகளை செப்பனிட்டு செய்வதற்கு. அதில் ரொம்ப அழகாக சொல்லப்படும் ஆல் மேனர்ஸ், அந்த ஒர்க்மேன்ஷிப் அப்படின்னு போட்டிருக்குது. எல்லா வேலைகளையும் பகுத்து செய்யக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் அழைக்க, சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒருத்தர் அழைக்கிறார், கர்த்தருடைய பணியை செய்வதற்கு, வேலைகளை செய்வதற்கு, ஆலயத்தில் பணிகளை செய்வதற்கு, இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதங்கள் அழைக்கிறார். அதற்கு நம்ம அழைப்புக்கு ஈடுபட வேண்டும். இப்போ கடைசியாக நம்ம வந்துடுறேன், நம்ம காரியத்தை நம்மளே என்ன செய்யறோம் அதை மட்டும் செஞ்சுட்டு அப்படி சோம் பண்ணிடுவோம். சிலமா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:1 நீங்கள் 8 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லும் அந்த முதல் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் யாக்கோபே, இது உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்னுடையவள். எல்லாரும் கரங்களை தட்டி நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறார் சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்க. நம்மை பெயர் சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் கர்த்தர் சொல்ல, நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். நாம் அவருடையவர்களாக இருப்போமானால் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருப்பார்கள். அதுக்கு பின்னாடி பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றார்? நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி, கர்த்தர் அழைப்பை நம்பி, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கிலிருந்து இயேசுவின் அன்பை சொல்லுகிறோன்னு தீர்மானித்து செயல்பட ஆரம்பிக்கீங்களோ, உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்தம் இது. புரியுதுங்களா? சோம்பேறிகளுக்கு அல்ல. யாரெல்லாம் கர்த்தருக்காக நான் வாழணும், கர்த்தருடைய அன்பை மற்றவங்களுக்கு காட்டணும், சொல்லணும்னு தீர்மானித்து எழும்ப போறீங்களோ, நீங்க எந்த வயதுக்காரங்கன்னு கூட கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதாவது, விசேஷமாக தெகிலுக்கும் ரோஜாவுக்கும் சொல்லுகிறது, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறது. நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி இணைஞ்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்றார்? நீ ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், அக்கினி நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை என்ன செய்யாது, பற்றாது. நீ ஆறுகளை நடக்கும் போது நான் உன்னை என்ன செய்வேன், இருப்பேன். அது உண்மையில் என்ன செய்வதில்லை, புரளுவதில்லை. நீங்க எதை வேணாலும் கடந்து போய்கிட்டே இருங்க, கர்த்தர் கூட இருந்துகிட்டே இருப்பாரு. சத்தமா? யார் யாரெல்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறேன். இப்போ நான் பேரை சொல்லிட்டே இருந்தோம்னா நேரமாயிரம் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் நீங்கள் தீர்மானிச்சுக்கிடுங்க, உங்களை யாரெல்லாம் பெயர் சொல்லி அழைத்திருக்காரு விசுவாசம் இருக்கிறது. யாரையெல்லாம் கர்த்தர் பெயர் சொல்லி அழைச்சிருக்காரு சத்தமாக சொல்லுங்க, ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா. உண்மையிலே அழைச்சிருக்கிறாரா? நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்றீங்க. ஆமென். அல்லேலூயான்னு சொல்றது என்னது? கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருந்தால்
கர்த்தர் நீங்க எங்க போனாலும், நீங்க ஆறுகளை கடந்தாலும் சரி, அக்கினியை கடந்தாலும் சரி, கர்த்தர் உங்க கூட இருந்துகிட்டே தான் இருப்பார். அது உங்களை பெறவங்க சேதப்படுத்துவதில்லை. இன்னும் சொல்றாரு பாருங்க, அதுக்கு பின்னாடி என்ன சொல்ல பாருங்க, டக்கு டக்குன்னு வாசிமா. உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நல்ல கவனிங்க. உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். நீ எங்க போனாலும் உனக்கு பாதுகாப்பா இருப்ப. அது மட்டும் இல்ல, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்காக ஜனங்களை கொடுப்பேன். கரங்களை தட்டி பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்தி இருக்கிறார். அவர் உங்கள் ஆத்துமாக்களுக்கு தருவார். உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? எதுக்கு தக்க? ஜீவனுக்கு ஈடாக. நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்களோ அதற்குரிய பலன் ஜனங்களால் பெருகும். அல்லேலூயா. ஜனங்களை பெருக பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். சோம்பலா இருந்தா கிடைக்காது. எழும்பி பாருங்க, கர்த்தர் ஆத்துமாக்களை தருவார். இன்னும் சாக்கு போக்கு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டா வர மாட்டாங்க, இவங்கள சொன்னா வர மாட்டாங்க. நேற்றுக்கு வரலங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நாளைக்கு கிரியை செய்வார். அதாவது கிராமத்தில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, கரைப்பார் கரைத்தால் கல்லும் என்ன செய்யுமா? கரையுமா. அப்ப கல்லை தூக்கி போட்ட உடனே தண்ணியில கரையாது. ஆனா கரைப்பார் என்ன செய்யணுமா? சொல்ல 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 சொல்லதான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். லேசா ஒரு தடவை சொல்றோம், அதெல்லாம் அப்படின்னு சொன்னா மூஞ்சி தீட்டு, நம்மளும் மூஞ்சி தீட்டு இப்படி போயிடக்கூடாது. விசுவாசிகள் எந்த காரணத்திலும் முகத்தை எப்படி வச்சிடாதீங்க, 6 மணி மாதிரி வைக்கவே வைக்காதீங்க. எப்ப பாரு இருக்கக்கூடாது. ஒரு புன்முறைகளோடு சிரித்த முகத்தோடு என்ன செய்யுங்க, இருங்க. யாரை பார்த்தாலும் சந்தோஷமா இருங்க, தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஒய்யின்னு மூஞ்ச வச்சுக்கிட்டே பேசணும்னா யாரும் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஃப்ரீ மைண்டா இருங்க, எல்லார்ட்டையும் சிரிச்சு சந்தோஷமா பேசுங்க. அல்லேலூயா. கேளுங்க. ஒருத்தரை பார்க்கும்போது என்ன நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாள் சும்மாவாது சொல்லுங்க. முதல் நாள் பார்த்தா கூட மறுநாள் கேளுங்களேன், என்ன ரொம்ப நாள் என்ன நேத்தி தான் பார்த்தோமோ அப்படி சொல்லு, கேட்டு பழகுங்க. இங்க விசுவாசிகளே ஒருத்தர் பார்த்தா என்ன சொல்றது கிடையாது, தோத்துரு சொல்லு போறது. அவங்க கிட்ட நாங்க கிட்ட என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லுங்காட்டில் எங்க பேர் படி இறங்கி வெளியே போயிடுறது. எதுக்கு? யார் மூஞ்சில் நினைச்சிட கூடாது. இப்போ நாளைக்கு செத்த எவன் வந்து நிற்பானாங்க, ஏன் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டா, அவளை எதுக்கு போய் அவள் செத்த அவளே போய் குழியில் படுத்துக்கிட்டான்னு போயிட போகிறாங்க எல்லாரும். புரியுதா? ஒருத்தரை பார்த்து என்ன செய்யுங்க, விசாரிங்க, நல்லா பேசுங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆனா பெண்ண பிள்ளைகளுக்கு அந்த பக்குவத்தை சொல்லுங்கள். பிள்ளைகள் வந்து பெரியவங்களை பார்த்து அவங்க யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆண்டி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இல்லை தமிழில் சொல்லுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் தான் பிடிக்கும்னா இங்கிலீஷ் பிசிலே போனால் சொல்லுங்கள், ஆண்டி ஸ்தோத்திரம் ப்ரைஸ் லார்டு சொல்லுங்கள், அங்கிள் ப்ரைஸ் லார்டுன்னு சொல்லுங்கள். இல்லை தமிழ் தெரியும் அப்படின்னு சொன்னால் என்னச்சுங்க, ஸ்தோத்திரமாம்மா ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள். சித்தி பெரியம்மா பாட்டி எதை வேணாலும் சொல்லுங்கள். அப்படி சொல்லி பழக்குங்க. பிள்ளைகளெல்லாம் சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. சத்தமா. அப்போ தான் அந்த உறவுகள் என்ன செய்யும், முதல்ல இங்கே அதான் சொல்ல, அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது. முதல்ல இங்கேயே ஓட்டையாக இருந்தால் வெளியே எப்படி இருக்கும்? இங்கே இருக்கிற வார வாரம் பார்க்குறவங்களே மூஞ்ச பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பேச முடியல. நீங்கள் வெளியில் போய் எண்ணத்தை கிழிச்சிட போகிறோம். நம்ம போய் ஒன்றும் முடியாது. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். பிறகு நம்ம நான் போனேன், அங்கே ஒருத்தர் கண்டுக்க மாட்டேக்காவ. எப்படி கண்டுக்குவாவ? நம்ம விசுவாசி கூட அவங்க பாட்டு உட்காந்துக்கிட்டாவ. இதில் அப்படியே அளக்கிறது. நீ இங்கே பேசுனா தானே அங்கே வந்து பேசுவாங்க. பிறகு நீ மாத்திரம் எப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இஞ்சி தின்ன குரங்கு இன்னும் கொஞ்சம் உரங்கன்னு சொல்லி உட்காந்துட்டு வர வேண்டியதான். முதல்ல உறவுகளை என்ன செய்யுங்க, கிறிஸ்துவின் அடிப்படையே என்னதுதான், அன்பு தாங்க. அவர் சொல்றார், உன் ஜீவனுக்கிடாக நான் என்னத்தை கொடுக்க போறேன், ஜனங்களை தருவேன், ஆத்துமாக்கள் தருவாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் இல்லை சொல்லுங்க. தேவனுடைய ஆத்துமாக்கள் யாருக்கு தான் சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். தேவன் அப்படி தான் சொல்றார். அதனால இந்த 43ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்துக்கிடுங்க. அதே போல 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர் நான் கலையாந்தரன்களிலிருந்து ஒன்று என்ன செஞ்சேன், தெரிஞ்சு கொண்டேன். இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன், என் தாசனாகிய யாக்கோபே, என்
அப்படின்னு சொல்லி அவனை அழைத்த போது அவனுக்கும் சொல்கிறார், நான் உன் வலது கரத்தை பிடிச்சி உன் கூட இருக்க உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்வாய், மலைகளை நொறுக்கி குண்டுகளை பதறாழ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமாக பயன்படுத்த போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுக்காக வாழ ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். சத்தமுறையிலே சொல்லுங்க. எப்படி எரேமியாவை அழைத்தாரோ, குழந்தையாக இருக்கும்போது, சிறு பையனாக இருக்கும்போது, அவன் சிறு பையன்னு சொன்னான். ஆண்டவரே நான் சிறு பையன், நீ சிறு பையன் என்று சொல்லாதேன்ட்டார். உன்னை சிறு பிள்ளைன்னு என்ன செய்யாத, சொல்லாத. நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, அது அப்படியே தான் இருக்கும். சிறு பிள்ளைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன் தாயின் கருவிலே நான் என்ன செய்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன். உங்கள் அம்மா வயத்தில் நீ உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த விஷயத்தில் கர்த்தர் ஜெரேமுக்கும் டெகிலுக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதனால தான் அந்த பெயரையே நாங்கள் வைத்தோம். ஜெரேமும் சரி, 60வது நாள் அப்படி தாயின் வயிற்றில் இந்த கரு உருவாகி 60வது நாளில் ஒரே நாள் ராத்திரியில் 2 பேருக்கும் இங்கே தரிசனம் கொடுக்கிறார். காலையில் எழுந்தோடனே நானும் பாஸ்டமாக பேசுகிறோம். செங்கல்பட்டில் இருக்கிறோம். அப்போ பட்டினியாக உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கூட கிடையாது. ஃபாஸ்டிங் என்ற பெயரில் பட்டினி ஒன்றும் இல்லை, ஃபாஸ்டிங் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 3 மாதம் அப்படி இருந்தோம், நெருக்கத்தின் நடுவில். அந்த நாட்களில் தான் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அப்போ சொன்னார், இந்த வயிற்றில் உருவாகிற பிள்ளைக்கு நீ என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி. நாங்கள் 2 பேரும் காலைல பேசுகிறோம். இந்த பேர் ஆண்டவர் சொன்னார், அவங்களும் சொல்லாங்க, நானும் சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் திட்டமிட்டு செயல்பட வைப்பார். சத்தமாரிலே சொல்லுங்கள். அதே போல் டெகில் அவன் கன்சீவாக இருக்கும்போது, இப்போ அம்மா கன்சீவாக இருக்கும்போது, அவன் வயிற்றில் குழந்தையாக இருக்கும்போது, இவன் 60வது நாள், அவன் 6வது மாதம், சரியாக 6வது மாதம். அந்த பைபிளில், அந்த பழைய பைபிளில் டேட்டோடு நான் எழுதி வச்சுருக்கிறேன். அந்த டேட்டு, அந்த வசனம் எல்லாம் அப்படி எழுதி வச்சு அவனுக்கு அதனால தான் டெகில் டேவிட் சிங்னு பேர் வச்சோம். அல்லேலூயா. இவனுக்கு எரேமியா ஜான் சிங்னு பேர் வச்சதுக்கு காரணம் தான், எரேமியாவை அழைத்த தேவன் தான் இவனை அழைச்சிருக்கார். அவர் சொன்னார், எரேமியாவுடைய அபிஷேகமும் யோவான் சானுடைய அபிஷேகம் தான் சொன்னார். அதனால தான் ஜெரேம் ஜான்னு பேர் வச்சிருக்கிறோம். அதே போல் டெகில் டேவிட் சிங்கரை வைக்கிறதுக்கும் அதான், கர்த்தரை துதிக்கிறவனாக இருப்பான்னு சொல்லி அவன் தாவீதை போல எழும்புவான்னு கர்த்தர் எனக்கு சொன்னார். சத்தமா நான் அந்த நாட்களில் எழுதி வச்சுருக்கோம். நாங்கள் அப்படி தான் அந்த பெயர்கள்லாம் வச்சோம். தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர் இந்த நாள் வரைக்கும் நடத்துகிறார், இனியும் நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் சும்மா கூப்பிடல, நம்ம தாயின் கருவில் இருக்கும்போதே கர்த்தர் நம்மை முன்குறிச்சிட்டார், நம்மை அழைத்து இருக்கிறார், நம்மை பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நோக்கி பாருங்கள். கர்த்தர் சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே உடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கம்மா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் நிற்க முடிஞ்சவங்க நிற்குள்ளுங்க, இல்லை எலும்பி நிற்க முடிஞ்சால் நின்றுக்கிடுங்க. மேலேயும் கீழே இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஒருவேளை நீங்கள் எல்லாரும் மொத்தமாக இருக்கலாம், பார்க்க முடியல, இங்கே நீங்கள் மேலே இருக்கலாம். ஆனாலும் தயவுசெய்து நீங்கள் அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நில்லுங்க. கர்த்தர் நோக்கி பாருங்கள், கர்த்தர் நோக்கி பாருங்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்களேன், ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்களேன், ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்களேன். ஏசப்பா உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட நீர் என்னோடு பேசினார், கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் இட்ஸ். ஒருவேளை எல்லாரோடு கர்த்தர் பேசலைன்னாலும் ஒரு சிலரோடையாவது கர்த்தர் இடைப்பட்டிருப்பார், பேசியிருப்பார். கர்த்தர் என்னோடு பேசினார் சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டுட்டேன்ப்பா, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் எழும்ப போகிறேன்ப்பா. ஆண்டவரே மோசே மேலே நான் சாக்கு போக்கு சொல்லலை, நான் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்க போகிறேன், நான் உமக்காக ஓட ஆரம்பிக்கிறேன்பா. ஆண்டவரே அந்த பவுல் அப்போஸ்தலன் கேட்டது போல முதலாய் உன்னை சந்தித்த போதே ஆண்டவரே கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்டானே. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, எங்களுக்கு கற்று தந்துருளும் ஆண்டவரே. எல்லாரும் சோமனுங்க, எல்லாரும் சோமனுங்க, எல்லாரும் சோமனுங்க, எல்லாரும் சோமனுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும். பவுல் அப்போஸ்தலனை பயன்படுத்தினது போல, மோசேயை பயன்படுத்தினது போல, ஆண்டவரே சாமுவேலை பயன்படுத்தினது போல, ஆண்டவரே பெசலியேலை கர்த்தர் பயன்படுத்தினது போல, எனக்கு என்னையும் பயன்படுத்தும். ஆகாஸ்வேரை பயன்படுத்தினது போல ஆண்டவரே என்னையும் சொல்லி, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு சொன்னவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஓ ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன் சொன்னவர், அக்கினி ஜுவாலைகள் உன்னை பற்றாதுன்னு சொன்ன தேவன், உனக்கு ஜீவனுக்கீடாக ஆத்துமாக்களை தருவேன் சொன்னவர், ஜனங்களை தருவேன் சொன்னவர், இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறபடினா கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஓ ராபா லஷகா ராதானே பீமாலா காராது நபலபர
அந்த அபிஷேகத்தால் நிரப்புவீராக. இப்படி அழைப்பின் அபிஷேகம் இப்படி அக்கினி எல்லாரையும் நிரப்புவதாக 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 ராஜா. ஆமென். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். உங்களை எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னை அழைக்கிறார், நான் உணர்றேன், நான் இனி சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. நான் உங்களுக்காக செபிக்கட்டும். ஓ ராபா லஷா கராபா. ஆண்டவரே உடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிற என் அன்பு தாய்மார்களுக்காக, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ, படிக்கிற இடத்துலையோ, போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நீர் எங்களை நேசிக்கிறீர் மட்டும் சொல்லட்டும் ஐயா. அந்த வார்த்தையை பயன்படுத்தி உங்களை பக்குவப்படுத்துங்க ராஜா. அந்த அபிஷேகத்தை கொடுத்துருங்க ராஜா. இனி யாரும் மௌனமாய் இராதபடிக்கு ஆண்டவர் எல்லாரும் சொல்லட்டும். அநேகர் கரங்களை உயர்த்தி இருக்கிறாங்கப்பா. கரங்களை உயர்த்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. அவளுக்கு அந்த அபிஷேகத்தை வைத்திருங்க ராஜா. வெறுமையான பாத்திரமாய் அல்ல, உடைய நாமத்தை சொல்லுகிறவராக நீர் பயன்படுத்துவீங்க. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு நிலை நிறுத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் பிள்ளைகளெல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய ஆசீர்வாத பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும்.